ஒரு தடவை திருவண்ணாமலையில கால்கள் சரியாக வேலை செய்யாத ஒரு பெரியவர் கவட்டு கட்டைகளோட கிரிவலம் வந்துகிட்டு இருந்திருக்காரு. முன்னாடி அவர் நல்லா இருந்தப்ப அடிக்கடி வந்திருக்காரு. ஆனா இந்த தடவை ரொம்ப மிகுந்த சோகத்தோட இருக்காரு. இதுக்கான காரணம் இவர் நினைக்கிறாரு, நமக்கு இப்படி கால் இருக்கிறதால யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருவோம்னு. ஆனா அதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வந்துருவோம் தான் நடக்க முடியாத கால்களோட திருவண்ணாமலைக்கு வந்து இருந்திருக்காரு. இப்படி அவரு வந்துக்கு இருந்த பாதி வழியிலேயே ஒரு இளைஞன் இவர்கிட்ட வந்து, இப்படி காலும் சரியில்லை, உன்னால நடக்கவும் முடியல, நீ எல்லாம் கிரிவலம் வந்து என்ன செய்ய போறன்னு சொல்லி அவர் கையில வச்சிருந்த கவட்டு கட்டைகளை பிடுங்கி தூர எறிஞ்சிட்டு போறான். அப்ப அந்த நொடி இந்த பெரியவருக்கு சரியான கோவம் வருது. இப்படிலாமா மனுஷங்க இருப்பாங்க, இதெல்லாம் என்ன மனுஷத்தனம் சொல்லி கண்டபடி அந்த இளைஞரை வைறாரு. அப்படி வஞ்சுக்கு இருந்த அந்த நிமிஷமே அவரால் ஒன்ன உணர முடியுது. அது என்னன்னா, கவட்டு கட்டைகள் இல்லாமலே அவரால் நல்லா நிக்க முடியுது. அப்ப அவர் உணர்றாரு, வந்த இளைஞன் சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சென்ற பாதைய கையெடுத்து வணங்குறாரு. இப்படி நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இறைவன் மேல பாரத்தை போட்டு நடக்க முடியாம வந்த இந்த பெரியவருக்கு உதவியது பரம்பொருளான கைலை மலை நாதன் சிவபெருமான்.